அநேகர் சொல்றாங்க, காலையில ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சு, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னதுங்க? என்னை பலப்படுத்த ஆண்டவர் ஜெபம் பண்ணிச்சு. சாயங்காலம் அந்த வண்டியில போகும்போது அந்த வீட்டுல ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்திய தொலைக்காட்சியில் திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன. பக்கத்துல பார்த்து, அன்பா கேளுங்க, பலப்படணுமா? இதெல்லாம் வரக்கூடாது. என்னதுங்க? அழைப்பு தேவனுடையது, ஒத்துழைப்பு சபையாருடையது. சபை அற்புதத்தை எதிர்பார்க்கிறது, பரலோகம் அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறது. நீங்க எது எதிர்பார்க்கிறீங்க? அற்புதம். பரலோகம் அர்ப்பணம். அப்போ ஆதியாகமம் 41, 38, 39 எதை காண்பிக்குதுன்னா, அவருடைய அர்ப்பணத்தினுடைய உயர்வு. வாழ்க்கையில எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவு மேன்மையான அனுபவத்துக்கு போனாலும், தேவன், சபை, தரிசனம், தேவனோடு உள்ள உறவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட். கனத்துக்குரியவர்களே, நீங்க எதிர்பார்க்கிறதை விட கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார். ஆமென். காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வசனத்தை வச்சே சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்தினுடைய வேல்யூ ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நான் அபிஷேகத்தை கனப்படுத்துவேன், அபிஷேகம் என்னை கனப்படுத்தும். கைகளை சத்தமாய் கட்டி தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த வார்த்தை போது கவனிக்கணும். யோசேப்பு உலகத்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இவருக்கு இவ்வளவு பெரிய உயர்வு, மேன்மை ஏன் வந்துச்சுன்னா, அவர் உலகத்தை ஆச்சரியமா பார்க்கல, தேவனுடைய வார்த்தை ஆச்சரியமா பார்த்தார். Praise the Lord.